சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்க லால் சலாம் திரைப்படம் அடுத்த இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில இந்த படத்தோட வியாபாரமும் அமோகமாக வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினியோட நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் மாசா இட்டடிச்சது. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல வசூலை பெற்று மிகப்பெரிய சாதனை படைச்சது ஜெயிலர். அதன் பிறகு ரஜினியோட நடிப்பில் லால் சலாம் திரைப்படம் வெளியாக இருக்கு. எனக்கு தோட்டத்தில் நடிச்சிருந்தாலும் இது ரஜினியோட படமாகவே ரசிகர்களால் பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா தனது மகள் ஐஸ்வர்யாவோட இயக்கத்தில் ரஜினி முதல் முறையாக நடிக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக இருந்துட்டு வருது. இந்த நிலையில் கிரிக்கெட் மற்றும் மதங்களுக்கு இடையே நடக்கும் அரசியலை பற்றி பேசும் படமாக லால் சலாம் உருவாகியிருக்கு. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நாயகர்களாக நடிக்க ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. பிப்ரவரி 9 வெளியாக உள்ள இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஐஸ்வர்யா பேசிய சில விஷயங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இவ்வாறு ஐஸ்வர்யா பேசியிருக்காங்க என ஒரு சில விமர்சனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, படத்தோட ப்ரொமோஷனுக்காக நாங்கள் எதையும் செய்யலை, படம் சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லியிருந்தார். இந்நிலையில் லால் சலாம் திரைப்படமும் ரஜினி 40 நிமிடங்கள் மட்டும்தான் வராராம். இருப்பினும் லால் சலாம் திரைப்படத்தை ரஜினியின் படமாகவே ரசிகர்கள் பார்க்குறாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல பட விநியோகஸ்தர்களும் கூட பார்த்தீங்கன்னா லால் சலாம் திரைப்படத்தை ரஜினியின் படமாக தான் பார்த்துட்டு வராங்க. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வியாபாரம் அமோகமாக இருந்துட்டு வருதான். கேரளாவில் அதிக விலைக்கு லால் சலாம் திரைப்படம் வாங்கப்பட்டதா தகவல் வந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தோட இந்தி உரிமையும் மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கான். லால் சலாம் இந்தி டப்பிங் ரைட்ஸ் மட்டும் 15 கோடி வரை வியாபாரமாகி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஜெயிலர் படத்துடைய ஹிந்தி ரைட்ஸ் 16 கோடிக்கு விற்கப்பட்ட நிலையில் லால் சலாம் பார்த்தீங்கன்னா 15 கோடி வரை விற்கப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் ஜெயிலர் படத்திற்கே லால் சலாம் டஃப் கொடுத்துட்டு வருது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். படம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு இயக்குனராக மிகப்பெரிய திருப்பு முனையாக லால் சலாம் படம் அமையும் சொல்லிட்டு எல்லாராலும் உறுதி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்துடைய கடைசி கட்ட படப்பிடிப்பு ஆந்திராவில் இப்போ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் கூட நம்ம தலைவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. நீங்கள் லால் சலாம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.